கைஸ் நம்ம சிஎஸ்கேட புது மாஸ்டரான மேத்யூ ஷாட்டை பத்தி வீடியோல பார்க்கலாம். அதை தவிர்த்து அவருக்கு சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா, அதை தவிர்த்து SA20 கேப்டன்ஸ் மீட்டம் நடந்திருக்கு. நம்ம ஃபேப் டூப்ளசி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. அதை பத்தி வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு வழங்கும் போல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம வீடியோக்கு ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில டொமஸ்டிக் அப்டேட்ஸ் பார்த்தலாம். ருத்ராஜ் கேக்வாட் as a charging from captaincy from மகாராஷ்டிரா in விஜயா சாரி டிராஃபி. இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல பஞ்சாப் அகைன்ஸ்ட் தான் மகாராஷ்டிராவை லீட் பண்ண போறாரு. ஆல்மோஸ்ட் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது மேட்ச் ஆரம்பிச்சிருக்கலாம், அதெல்லாம் மேட்ச் கூட முடிஞ்சிருக்கலாம். கைஸ் இன்னைக்கு ருத்ராஜ் கேக்வாட் as கேப்டனா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவை லீட் பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி சையத் முஸ்தாக்களில 21 மேட்சஸ் கேப்டன்சி பண்ணி 17 வெற்றிகள் 4 தோல்வி மட்டும் தான் பண்ணிருக்காரு. வின்னிங் பர்சன்டேஜ் வேற லெவல் இருக்கு. அதை தவிர்த்து இன்னும் ஸ்பெஷல் ஆகிற விதமா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பந்த், KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா அந்த பிளேயர்ஸ் லிஸ்ட் போயிட்டு இருக்கு. சஞ்சு சாம்சன் ஒரு சில இந்தியாவோட ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த விஜயா சாரி டிராஃபில விளையாட போறாங்க. இது ஒரு குட்டி ஐபிஎல் மே ஆயிடுச்சு சொல்லுங்க. இந்த ஃபைட் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. பார்க்கலாம் எல்லா பிளேயர்ஸும் எப்படி பண்ண போறாங்க இந்த மேட்சஸ்லன்னு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அப்டேட்டுங்க ஜேஎஸ்கே பத்தி. கைஸ் நம்மளோட டானவன் ஃபெரேரா இப்ப ஜோபர்க் சூப்பர் கிங்ஸோட வேண்டரஸ்ல டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா அபிஷியலா இந்த போஸ்ட் போட்டு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த இந்தியா டூர் முடிஞ்சு போயிட்டு இப்ப நம்ம டீமோட அவர் ஜாயின் பண்ணிட்டாரு. ஜேஎஸ்கேவோட ஒன் ஆஃப் த முக்கியமான பிளேயர்ல இவரும் ஒருத்தர் சொல்லணும். ஃபேப் டூப்ளசிக்கு அப்புறம் ஜேஎஸ்கேல ஓரளவு பார்த்தா இந்த SA20 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர்னா அது கண்டிப்பா நம்ம டானவன் ஃபெரேரா சொல்லணும். அதை தவிர்த்து இப்போதைக்கு இருக்க சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல ஒன் ஆஃப் த முக்கியமான பிளேயர்னா அது கண்டிப்பா டானவன் ஃபெரேரா சொல்லணும். பார்க்கலாம் இவர் எப்படி பண்ண போறாரு சீசன்லன்னு. அடுத்ததா நேத்து SA20 கேப்டன்ஸ் மீட்டப் நடந்துச்சுங்க. எல்லா டீம் கேப்டன்ஸையும் வச்சு டிராஃபியை ரிவீல் பண்ணி அங்க ஒரு போட்டோ ஷூட் மாரி நடத்துவாங்க. அது பார்த்தா நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதை தவிர்த்து எல்லா டீம் பிளேயர்ஸ் பார்த்தா சைனிங் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த வேற லெவலில் ஒரு மீட்டப் மாரி வச்சிருப்பாங்க. அதை தவிர்த்து எல்லா கேப்டன்ஸ் கிட்டயுமே பாத்தீங்கன்னா அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஃபேப் டூப்ளஸ் கிட்டயும் பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிருப்பாரு. ஃபேப் டூப்ளசி அப்படி என்ன சொன்னார்னா, நான் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த 3 CSK டீம்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் நான் பாக்குறேன். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் சொல்லணும். இந்த T20 கிரிக்கெட்ல யங் பிளேயர்ஸை பாத்தீங்கன்னா அவர் பேக் பண்றாங்க. அவருக்கு வாய்ப்பு கண்டினியூவா கொடுத்து நல்ல பிளேயர்ஸை ஸ்டீஃபன் ஃபிளமிங் உருவாக்குறாருன்ற மாதிரி பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஃபேப் டூப்ளசி சொல்லிருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு சில யங் டேலண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சான்சஸை பார்த்தீங்கன்னா கண்டினியூவா கொடுக்குறாங்க. அந்த யங் பிளேயர்ஸ் தாங்க இனிமே வரப்போற T20 கிரிக்கெட்ல யங் பிளேயர்ஸ் தான் அதிகம் பண்ண போறாங்க. அதை ஸ்டீஃபன் ஃபிளமிங் கிட்ட நான் ஒரு மாற்றத்தை பாக்குறேன்ற மாதிரி ஃபேப் டூப்ளசி ரீசெண்டா அந்த கேப்டன்ஸ் மீட்டப்ல சொல்லிருக்காரு. இது ஜேஎஸ்கேக்கு மட்டும் பொருந்தாதுங்க. நம்ம சிஎஸ்கேலே பார்த்திருப்போம், இந்த யங் பேபி ஆர்மியா மாறி இருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம TSKலயுமே இந்த சான்ஸை பார்க்கலாம்ன்ற மாதிரி இப்போதைக்கு நம்ம ஃபேப் டூப்ளசி பேசுறதுல இருந்து தெரியுது. அடுத்து நம்ம எல்லா CSKலயுமே ஒரு யங் டீம்ஸை பில்ட் பண்ண போறாங்க. ஆப்வியஸா கைஸ் வரக்கூடிய நாட்கள்ல யங் கிரிக்கெட் ஜெனரேஷன் தான் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இது ரூல் பண்ண போறாங்க. இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல சொல்லணும். யங்ஸ்டர்ஸை பேக் பண்ணாதான் அண்ட் அவங்களோட இந்த டேலண்ட்டை நம்மளால கண்டிப்பா எடுக்க முடியும். CSK அணியின் புதிய மான்ஸ்டர் மேத்யூ ஷாட் கைஸ் வேற லெவல் ஒரு பிக்கினே சொல்லணும். இந்த IPL 2026 மினி ஆக்ஷன்ல CSK எடுத்ததுல ஒரு தரமான பிக்கினா கண்டிப்பா மேத்யூ ஷாட் ஃப்ரம் 1.5 crores ஒரு ஸ்டீல் பைனே சொல்லணும். ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, யார்டா மச்சான் என்ற மாதிரிலாம் அவரை கலாச்சிட்டு வராங்க. அடே ஏன்னா உங்களுக்கு தெரியாது அவர் என்ன மாதிரி பிளேயர்னு. கைஸ் மேத் ஷாட் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்ல T20 டீம்ல வேற லெவல்ல பண்ணிட்டு வராருன்னு சொல்லணும். மனுஷா ஓப்பனிங் இறக்கி விட்டா ஓப்பனிங்ல அடிக்கிறாரு. அந்த திருப்பா ஓப்பனிங் இடையில பாவங்க சொல்லி மிடில் ஆர்டர்ல போப்பானா அங்க போய் அங்கேயுமே மேட்சை பினிஷ் பண்றாரு வேற லெவல்ல. ரீசெண்டா தான் இந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5 மேட்ச் T20 சீரிஸ்லயுமே இவர் நல்லா பண்ணிருப்பாரு. ஓப்பனிங்ல தான் ஒரு சில மேட்ச் ஸ்டார்டிங் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி மிடில் ஆர்டர்ல போய் அங்கேயுமே மேட்சை பினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அதை தவிர்த்து நேத்து நடந்த BBL மேட்ச்லயுமே பார்த்தா சம்பவம் மட்டும் காப்பால மனுஷன் ஒரு 50 ரன் அடிச்சிருக்காரு. ஓப்பனிங்ல தான் வந்தாரு. அதுவும் கேப்டனுமே அவர் தான் அந்த டீம்ல. அந்த டீம்ல தான் நம்ம மாமா ஜெமியோ ஓட்டனுமே இருக்காரு. அடில ஸ்ட்ரைக்கர்ஸோட கேப்டன் மேட் ஷாட் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கைஸ். அதை தவிர்த்து ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் இவரால. ஏன்னா இவர் CSK பிளேயிங் லெவல் வளர்றதுக்கு இதுவே ஒரு பெரிய சான்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரால் மேட்சை பினிஷ் பண்ணும்போது அதை தவிர பவுலிங்குமே ஒரு 2 ஓவர் கொடுப்பாரு. ஒரு நல்ல பிளேயர் கைஸ். கண்டிப்பா இவருக்கு CSK பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க CSK நான் நம்புறேன். ஏன்னா நம்ம CSKல ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியுமா இல்லையா. அண்ட் ஷேன் வாட்சன் லாஸ்டா விளையாடுனது ஒரு லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம் சொல்லணும். ஒரு மைக் கசியா இருக்கட்டும், மேத்யூ வெய்டன் இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் விளையாடுறதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம ஆஸ்திரேலியன் பிளேயரா நம்ம சென்னையில விளையாட போறாரு மேத்யூ ஷாட் as a பேட்ஸ்மேனா. கைஸ் CSK 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல 3 பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் சொல்லணும். அதுல ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்ம டெவால் ப்ரூவிஸ் கன்ஃபார்ம், ரெண்டாவது நூர் அகமதும் கன்ஃபார்ம், மூணாவது நம்ம நேத்தன் லீஸ் இருக்காரு அவருமே கன்ஃபார்ம். அந்த ஒரே ஒரு ஸ்லாட் தான் இருக்கு பேலன்ஸ் CSKக்கு. அதுல கண்டிப்பா CSK மேட்ச் ஷாட் தான் விளையாடலாம். அது இல்லைன்னா வச்சுக்கோங்க இன்னும் நம்ம அகில் ஹுசைன் விளையாடணுமா, அகில் ஹுசைன் விளையாடலாம். அகில் ஹுசைன் விளையாடனா ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அவர் பவர் பிளேல போலிங் போட்டுருவாரு. அதை தவிர்த்து பேட்டிங்ல நம்ம அவர்கிட்ட இருந்து அந்த அளவு எதிர்பார்க்க முடியாது. ஆனா மேட்ச் ஷாட்டை பொறுத்தவரையும் பேட்டிங்ல தரமா விளையாடுவாரு. அதை தவிர்த்து பவுலிங்குமே போட முடியும். நல்லாவே ஒரு நல்ல ஃபீல்டர் வேற. சோ தட் CSK மேட்ச் ஷாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்
இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. ஒரு நல்ல பிளேயர் வேற அவரு. பார்க்கலாம் சிஎஸ்கே பொறுத்தது என்ன பண்றாங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலுக்கு நீங்க போஸ்ட் ஆனீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டென்ட்ல வந்து உங்களுக்கு சந்திக்குமாறு உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.